தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள ஆலங்காடு, உதய மார்த்தாண்டபுரம், தில்லை விளாகம், ஜாம்பவானோடை உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. கனமழை பெய்ததால் தற்போது குறுவை நெல் சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூரில் இரவு முழுவதும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நெல்லிக்குப்பம், ஆலப்பாக்கம், குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூரில் சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மற்றும் திருவையாறு, ஐயம்பேட்டை, பாபநாசம், கும்பகோணம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, பணப்பாக்கம், நெமிலி, வாலாஜாப்பேட்டை, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. மதுரை மாநகர பகுதிகளிலும் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அவனியாபுரம் பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாளையம்பட்டி, சுக்கிலநத்தம், வாழ்வாங்கி, பந்தல்குடி உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரக்கூடிய 13ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி நேற்றிரவு 9:57 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:27 மணி வரை அரிய முழு சந்திர கிரகணம் நீடித்தது. இதனை பொதுமக்கள் தொலைநோக்கி மூலமும் வெறும் கண்களாலும் கண்டுகளித்தனர். சந்திர கிரகணமாக தென்பட்ட இந்த நிகழ்வின் போது சூரியனின் ஒளிச்சிதறல் காரணமாக நிலவு சிவப்பு நிறத்தில் காணப்பட்டது. இனி அடுத்த சந்திர கிரகணம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நிகழும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணத்தை ஒட்டி சென்னையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் தோன்றிய நிலவை காண 10 இடங்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கில் தொலைநோக்கி மூலமாக சிவப்பு நிறத்தில் காட்சியளித்த நிலவை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நான் டெலஸ்கோப்ல பார்த்த பிளட் மூனை பார்த்தேன். அதான் செம்மையா இருந்தது. எர்த்தோட ஷேடோ அப்படியே மூனோட மறையிற ஒரு ஸ்டேஜுமே வந்து அவங்க எங்களுக்கு காட்டினாங்க. அப்படியே ஸ்லோவா அது பிளாக் ஆகி அப்படியே ரெட் மூனா வர வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் டெலஸ்கோப்ல பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டியா தெரிஞ்சது. திருநெல்வேலி அடுத்த கொக்கிரகுளம் அறிவியல் மையத்தில் ஏராளமான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் தொலைநோக்கி மூலமாக சந்திர கிரகணத்தை வியப்புடன் பார்த்து ரசித்தனர். நாங்கள் இன்னைக்கு லூனார் எக்லிப்ஸ் பார்த்தோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மூணை பார்த்தேன், சும்மாவும் பார்த்தேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சந்திர கிரகணத்தை காண தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தொலைநோக்கி மூலமாக சிவப்பு நிலவை கண்டு மகிழ்ந்தனர். ஸோ டெலஸ்கோப்பில் பார்க்குறதுக்கு மூணு செம்மையாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பார்க்குறது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வரும்படி லண்டனில் வசிக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியவர் நம்மை பிரிக்கக்கூடிய நிகழ்வுகளை மறந்து இணைக்கக்கூடிய நிகழ்வுகளை நினைக்க வேண்டும் என்றார். தமிழர்கள் அறிவியல் சிறந்தவர்கள், கடுமையான உழைப்பாளிகள்னு நீங்க எல்லோரும் இந்த அயலகம் நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க. ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை சென்னை திரும்புகிறார். முதலீடுகளை ஈர்த்தது குறித்து சென்னை விமான நிலையத்தில் நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் விவரிக்க உள்ளார். இதனிடையே இந்த பயணம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் அளவில்லா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தனை நாட்களாக தங்களின் சகோதரனாக தன்னை கவனித்துக் கொண்ட புலம்பெயர் தமிழர்களுக்கு அன்பை நன்றியாக செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவை பலர் முடக்க நினைப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் நடைபெற்ற பரப்புரையில் பேசியவர் எந்த கொம்பனாலும் அதிமுகவை முடக்க முடியாது என்றார். இந்த கட்சியை எவ்வளவோ பேர் முடக்க பாக்குறாங்க. அத்தனையும் உங்கள் துணையோடு தாவடுபடி ஆக்கிட்டு இருக்கிறோம். இது தொண்டர் இருந்த கட்சி, உயிரோட்டம் உள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. அதிமுகவின் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர் பயணமாக இன்று டெல்லி செல்ல உள்ளார். கோவை விமான நிலையத்திலிருந்து காலை 8:50 மணிக்கு புறப்படக்கூடிய விமானத்தில் அவர் டெல்லிக்கு புறப்படுகிறார். டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்று கூறிய நயினார் நாகேந்திரனின் நல்ல மனதுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். அண்ணன் செங்கோட்டையனுடைய முயற்சிக்கு முழு ஆதரவு என்னுடைய ஆதரவு இருக்குது என்று தெரிவித்துள்ளது. அவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. உங்கள்கிட்ட சம்பந்தமா ஏதோ பேசியிருக்காரு. இந்த 10 நாள் அவகாசம் சொல்லியிருக்கார். 10 நாள் முடிந்த பின்னால் அனைவரையும் கூட்டு அழைத்து பேசுவார் என்று நினைக்கிறேன். நீங்க அவரை போய் சந்தித்து உறுதியாக சந்திப்பேன். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறியதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனே காரணம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் அண்ணாமலை நடுநிலையோடு செயல்பட்டதாகவும் தெரிவித்தார். அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? நாங்கள் 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னா தான் இந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்த ஒரு ஓபிஎஸ் செல்வம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை நயினார் நாகேந்திரன் அவமானப்படுத்திவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மானாமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பொய்யாக என்னிடம் கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன் சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆணவம் தானே. நீங்க பாஜக மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார்? ஓபிஎஸ் என்ன? ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல. இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார். அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை திருவேற்காட்டில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ்நாட்டில் 1,20,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் 125 தொகுதிகளை இலக்காக கொண்டு காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் என அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கிறிஸ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். All of us have decided that we will focus the coming assembly election for at least 125 assembly segments.
ஈரோடு மூலப்பாளையம் பகுதியில் பக்கத்து வீட்டில் 40 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடிய தம்பதி கைது செய்யப்பட்டனர். ஆனந்த் என்பவரின் வீட்டு பீரோவில் இருந்து 40 லட்சம் ரூபாய் ரொக்கம் மாயமானது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய மோகன்குமார், வள்ளி தம்பதி அவ்வப்போது ஆனந்த் வீட்டிற்கு வந்து சென்றது தெரிய வந்தது. அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் ஆனந்த் குடும்பத்தினருக்கு உதவுவது போல் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டனர். தொடர் விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்தனர். அண்டை மாநிலங்களிலிருந்து பலர் வருகை தந்து மிதமாக கொட்டும் அருவி நீரில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். பூங்கா, நீச்சல் குளம் போன்ற பகுதிகளில் சிறுவர்கள் ஆட்டம் போட்டு உற்சாகம் அடைந்தனர். ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரத்திற்கு செல்லும் சன்னதி தெரு முழுவதும் ஆட்டோக்கள் ஆக்கிரமித்ததால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். சன்னதி தெருவில் ஒரு வழியே ஆட்டோக்கள் சென்று வர அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் விதிகளை மீறி அதே வழியில் வெளியேற முயன்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்து பாதசாரிகள் நடந்து செல்லக்கூட வழியில்லாமல் நெருக்கடி ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து சொந்த ஊர் திரும்பிய பக்தர்கள் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். காட்பாடி வழியாக திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தபோது ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏற முயன்றனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதால் ரயில் நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. தொடர் விடுமுறையை தொடர்ந்து பொதுமக்கள் ஊர் திரும்ப ஒரே நேரத்தில் குவிந்ததால் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சென்னை தாம்பரம் வரை செல்லக்கூடிய அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற பயணிகள் முண்டியடித்தனர். ஏராளமான பயணிகள் நின்றவாறு பயணித்தனர். ஹரியானாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் தேங்கிய மழைநீரில் மாருதி சுசுகி நிறுவனத்தின் 300க்கும் மேற்பட்ட புதிய கார்கள் நீரில் மூழ்கின. பகதூர்கர் பகுதியில் உள்ள மாருதி சுசுகி நிறுவனத்தில் வாடிக்கையாளர்களின் டெலிவரிக்காக புதிய கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையால் அப்பகுதியில் வெள்ள நீர் தேங்கியதில் புதிய கார்கள் பாதி மூழ்கின. யுக்ரைன் மீது 805 ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே இரவில் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 13 ஏவுகணைகள் மூலம் நெப்பர் நதிப்பகுதியில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் ராணுவம் வீடியோ வெளியிட்டுள்ளது. சீனாவுடன் இந்தியாவும் ரஷ்யாவும் நெருக்கம் காட்டி வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய நிலையில் அடுத்த மாதம் தென்கொரியாவில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை ட்ரம்ப் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரியாவின் கியோங்ஜி நகரில் அடுத்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை டொனால்டு ட்ரம்ப் சந்தித்து பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஜூலை மாதம் நடந்த ஜப்பான் நாடாளுமன்றத்தின் மேலவைத் தேர்தலில் ஷிகேரு இஷிபாவின் கூட்டணி பெரும்பான்மையை இழந்ததை அடுத்து அவர் பதவி விலக வேண்டும் என்று குரல்கள் எழுந்தன. இதையடுத்து கட்சியில் பிளவை தவிர்க்கவும் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பொறுப்பேற்றும் ஷிகேரு இஷிபா பதவி விலகினார். அதே நேரம் புதிய பிரதமரை தேர்வு செய்யும் வரை அவர் பதவியில் தொடர்வார் என்றும் தெரிகிறது. இந்திய சினிமாவை பிரதிபலிக்கும் விதமாக தனது ரேஸ் காரில் சிறப்பு லோகோவை அச்சிட அஜித் முடிவு செய்துள்ளார். அதன்படி தனது ரேஸ் கார் மற்றும் ரேஸ் உடைகளில் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி என்ற லோகோவை அச்சிட உள்ளதாக அஜித் குமார் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு மல்லிகைப்பூ எடுத்துச் சென்றதால் நடிகை நவ்யா நாயருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா நகரில் நடந்த ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் பங்கேற்க நடிகை நவ்யா நாயர் விமானத்தில் மெல்பர்ன் விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். அந்நாட்டிற்கு மல்லிகைப்பூ எடுத்துச் செல்வது சட்டப்படி குற்றமாகும். இந்நிலையில் நவ்யா தனது பையில் 15 சென்டிமீட்டர் மல்லிகை சரத்தை எடுத்துச் சென்றுள்ளார். எனவே அவருக்கு 1,14,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள சட்டம் குறித்து தெரியாமல் பூவை எடுத்துச் சென்றதாக நவ்யா நாயர் கூறினார்.
லண்டன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முல்லைப்பெரியாறு அணையை கட்டிய கர்னல் பென்னிக்விக்கின் குடும்பத்தினர் சந்தித்தனர். லண்டன் கேம்பர்லி நகரில் பென்னிக்விக்கின் சிலை நிறுவியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பென்னிக்விக் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். Honourable M.K. Stalin, Chief Minister of Tamil Nadu. We are back at St Peter's Church and want to really thank you for donating the bust of Colonel John Pennycook to the town of Camberley. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கவும் மதுரை விமான நிலையத்திற்கு அவருடைய பெயரை சூட்டவும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சியை அதிமுக கட்சி செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். திருச்சியில் மழையால் சுவர் இடிந்து விழுந்து சிறுமி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சிக்குட்பட்ட சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த சிவா சுகந்தி தம்பதியின் இளைய மகள் கார்த்தியா அங்குள்ள பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வந்தார். அவர் அருகே உள்ள தன்னுடைய பாட்டி வீட்டில் உறங்கியுள்ளார். இரவு பெய்த மழையால் பாட்டி வீட்டு மண் சுவர் திடீரென்று சரிந்து விழுந்தது. இதில் சிறுமி கார்த்தியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சுவர் அருகே நின்றிருந்த கொளஞ்சியம்மாள் என்ற மற்றொரு பெண்மணி காயமடைந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாலையில் நடந்து சென்ற சிறுமியை திருநாய்கள் துரத்தி கடிக்கும் என்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஸ்ரீநகர் காலனி குடியிருப்பு பகுதியில் டியூஷனுக்கு நடந்து சென்ற 4 வயது சிறுமியை திருநாய்கள் விரட்டி கடிக்கும் என்றன. நாய்கள் கடிக்க பாய்வதை கண்ட சிறுமி அலறி அடித்துக் கொண்டு தன்னுடைய வீட்டின் உள்ளே சென்று கதவை மூடினார். தொடர் விடுமுறைக்கு பிறகு ஊர் திரும்ப பொதுமக்கள் குவிந்ததால் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவு செய்திருந்த பேருந்துகள் குறித்த நேரத்தில் வராததால் பேருந்து நிலையத்தில் இருந்த பேருந்துகளில் இடம் பிடிக்க மக்கள் முண்டியடித்தனர். விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழக அரசு புதுச்சேரி வழியே கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான அலைட் ஹெல்த் கேர் சர்டிபிகேட் கோர்சஸ் என்ற 1 வருட சான்றிதழ் படிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சான்றிதழ் படிப்பிற்கு அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 50 இடங்களுக்கான சேர்க்கைக்கு அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 12ஆம் தேதிக்குள் விண்ணப்பத்தை பெற்று 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் சிறுத்தை நடமாடியது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடகரை வடகாடு பகுதியில் இருந்து சென்னாபொத்தை செல்லும் பாதையில் சிறுத்தை ஒன்று பாறையில் படுத்திருந்தது. அதனை கண்ட இளைஞர்கள் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டனர். இது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் குரங்கு அருவி எனப்படக்கூடிய கருவி அருவியில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருந்தது. வால்பாறை சாலையில் உள்ள குரங்கு அருவிக்கு குடும்பத்துடன் வந்திருந்த மக்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து குளித்து மகிழ்ந்தனர். தொடர் விடுமுறை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. குற்றால மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தனர். சந்திர கிரகணத்தை ஒட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலா சிவப்பு நிறத்தில் தென்பட்டது. குறிப்பாக தலைநகர் டெல்லி, ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர், கேரள மாநிலம் திருவனந்தபுரம், மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் நிலவின் படிப்படியான நிறமாற்றத்தை பொதுமக்கள் தொலைநோக்கி மூலம் கண்டுகளித்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சந்திர கிரகணத்தை ஒட்டி நிலவு படிப்படியாக நிறம் மாறியதை ஏராளமானோர் கண்டுகளித்தனர்.
not fully red, but I could see the moon in a lighter grey shade. Yeah, it was nice. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் சிறப்பு நிலவை சுற்றுலா பயணிகள் காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மேகமூட்டம் காரணமாக நிலவு தென்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மூன் எவ்வளோ தூரம் ரெட்டிஷாக விசிபிள் ஆகுது அப்படிங்கிறத க்ளவுடியாக இருக்கிறதுனால ப்ரொஜெக்டரில் வச்சு காட்டினாங்க. கிஸ் கேம் நிகழ்வில் தனியார் நிறுவன முன்னாள் சிஇஓவுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படம் வேகமாக பரவியதை அடுத்து பெண் மனிதவள நிர்வாகி விவாகரத்திற்கு விண்ணப்பித்துள்ளார். அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ரா நிறுவனர் சிஇஓ அதே நிறுவனத்தின் பெண் மனிதவள நிர்வாகி நெருக்கமாக இருக்கும் புகைப்படம் அண்மையில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இட்லி கடை படத்தில் நடிகர் சத்யராஜ் விஷ்ணுவர்தன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக நடிகர் தனுஷ் போஸ்டர் வெளியிட்டுள்ளார். தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படம் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இதனை ஒட்டி படத்தில் நடித்துள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களை நடிகர் தனுஷ் அறிமுகப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் நடிகர் சத்யராஜ் விஷ்ணுவர்தன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுப்புற பகுதிகளிலும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளிலும் திடீரென இடி மின்னலுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை நகர் பகுதிகள் நமனசமுத்திரம் அரிமளம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிங்கமொன்னரி நெற்குப்பை சுற்றுப்புற பகுதிகளில் பகலில் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் மழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்தது. இதேபோல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து கட்சி பொறுப்பிலிருந்து முன்னாள் எம்பி சத்யபாமா ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமா கடிதத்தை முன்னாள் எம்பி சத்யபாமா செங்கோட்டையனிடம் வழங்கினார். இந்த கழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, எந்த நோக்கத்தோடு நாங்கள் ராஜினாமா செய்தோமோ கட்டாயம் அந்த நோக்கம் நிறைவேறும். இதையடுத்து அதிமுக தலைமைச் செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பொறுப்பிலிருந்து சத்யபாமா விடுவிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான பேர் நேற்றும் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் பலர் தாங்களாக முன்வந்து கட்சி பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் எம்பி சத்யபாமாவிடம் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தனர். இந்த நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை முக்கிய நிர்வாகிகளுடன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். அப்போது அவர் முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். அதிமுகவை ஒன்றிணைக்கும் செங்கோட்டையனின் முயற்சிக்கு நன்றி தெரிவித்து மயிலாடுதுறையில் பல்வேறு இடங்களில் அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதேபோன்று ராமநாதபுரத்தில் செங்கோட்டையனுக்கு நன்றி தெரிவித்து ஓபிஎஸ் மற்றும் தினகரன் ஆதரவாளர்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என விரும்புவோர் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஏற்க வேண்டும் என அதிமுக அமைப்புச் செயலாளர் தளவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இபிஎஸ்க்கு காலக்கெடு விதிக்க செங்கோட்டையனுக்கு உரிமை கிடையாது என்றார். ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இவருக்கெல்லாம் ரைட்டு கிடையாது. முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளாளா காலக்கெடு கொடுத்தா என்னத்துக்கு இந்த கட்சி இருக்கு.
திருப்பத்தூர் மாவட்டம் மேல் சாணாங்குப்பம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். பள்ளிக்கு குடிபோதையில் வந்த தலைமை ஆசிரியர் பாரத் அம்பேத்கர் மாணவியை தன்னுடைய மடியில் அமர வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் மாதனூர் வட்டார கல்வி அலுவலர்கள் விசாரணை நடத்திய போது குற்றச்சாட்டு தொடர்பான வீடியோ காட்சிகளை பொதுமக்கள் சமர்ப்பித்தனர். இதனிடையே அவர் கைது செய்யப்பட்டதால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையின் கடைமடை பகுதியில் பாசன வாய்க்காலை அந்த பகுதி விவசாயிகளை சுத்தம் செய்தனர். ஏரிப்புறக்கரை, கீழத்தோட்டம், ராஜாமடம் ஆகிய கிராமங்களுக்கு தண்ணீர் செல்ல வேண்டிய பாசன வாய்க்கால் முழுவதுமாக ஆகாய தாமரை செடி கொடியில் மண்டி கிடந்ததால் தண்ணீர் செல்வதில் தடை ஏற்பட்டது. வாய்க்காலை தூர்வார கோரி பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் வாய்க்காலில் இடுப்பளவு தண்ணீரில் விவசாயிகள் இறங்கி 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுத்தம் செய்துள்ளனர். மேலும் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுத்தம் செய்யக்கூடிய பணியை தொடர உள்ளனர். புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே செவலூரில் மெஹதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலில் மத நல்லிணக்க கந்தூரி விழா நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் கொடிமரத்துடன் வீதி ஊர்வலம் சென்ற நிலையில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். விழாவில் சாதி மத வேறுபாடு இன்றி அன்னதானம் பரிமாறப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் லாரியில் கடத்த முயன்ற 1 டன் அளவிலான குட்கா பொருட்கள் பிடிபட்டன. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் காவிரிப்பாக்கத்தில் காவல்துறையினர் சோதனையில் நிறுத்தப்பட்ட லாரியில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் இருந்ததால் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு குட்கா பொருட்கள் கடத்திச் சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக முகமது காசிம், கிஷான் ஆகிய 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தகரம் கிராமத்தில் முத்து கொளக்கியம்மன் கோயிலுக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட தேருக்கு சிலர் தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. கோயிலுக்கு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தேர் உருவாக்கப்பட்டு வெள்ளோட்டம் நடத்த திட்டமிடப்பட்ட போது அனைத்து தெருக்களுக்கும் தேர் செல்வது குறித்து இருதரப்பினருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனிடையே புதிய தேர் மீது தார்பாய் போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சமூக விரோதிகள் சிலர் தீ வைத்ததால் தார்பாய் மட்டும் எரிந்து சேதமடைந்தது. இந்த விவகாரம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு நகரப்பகுதியில் இரவு நேரங்களில் சாலையில் நடமாடிய கறவை மாடுகள் திருடப்பட்ட காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மினி லாரியில் வரும் நபர்கள் மாடுகளுக்கு உணவு கொடுப்பது போல் லாவகமாக திருடிச் செல்கின்றனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பூசனூர் கிராமத்தில் முனியசாமி கோயில் திருவிழாவையொட்டி குதிரை வண்டி மற்றும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. போட்டி தொடங்கியதும் 15 குதிரை வண்டிகள் சீறி பாய்ந்ததை பார்வையாளர்கள் கண்டு ஆர்ப்பரித்தனர். தொடர்ந்து பூஞ்சிட்டு போட்டியில் 48 ஜோடி மாடுகளும், தேன்செட்டு போட்டியில் 15 ஜோடி மாடுகளும் பங்கேற்று இலக்கை நோக்கி ஓடி உரிமையாளர்களுக்கு பரிசுகளை வென்று கொடுத்தன. கொடைக்கானலில் நிலவக்கூடிய ரம்மியமான சூழலை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொட்டு மழையில் குடைகளை பிடித்தபடி பிரையன் பூங்கா, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட இடங்களை மக்கள் சுற்றி பார்த்தனர். வெளியூர் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஓணம் மற்றும் வார விடுமுறை காரணமாக உதகை படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உதகையில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் மற்றும் குடும்பத்தினர் நண்பர்களுடன் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். டெல்லி யமுனா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கரையோர பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. கனமழையால் யமுனா ஆற்றில் அபாய எல்லையை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மயூர் விஹார் காதர் பகுதியில் தாழ்வான பகுதிகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குஜராத்
மாநிலத்தில் சபர்மதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். தொடர் மழையால் சபர்கந்தா மாவட்டத்தில் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அங்குள்ள சபர்மதி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் அதில் கரையோர பகுதியைச் சேர்ந்த 9 பேர் சிக்கிக் கொண்டனர். அவர்களை தேசிய மீட்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காஷ்மீரில் அண்மையில் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத பாறைகள் விழுந்ததால் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சாலையில் விழுந்த ராட்சத பாறைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் வெடி வைத்து தகர்த்து போக்குவரத்தை சீர் செய்தனர். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்த உள்ள டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த மாதம் 11ஆம் தேதி நடப்பாண்டு டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. இதற்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்வெழுத விரும்பும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்நிலையில் டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் விண்ணப்பிக்கும் அவகாசம் நீட்டிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. நவம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் டெட் தேர்வு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் தொடர் அழுத்தம் காரணமாக இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 27ஆம் தேதி இது தொடர்பான மசோதாவில் 90,000 இலங்கை தமிழர்களை எப்படி புறக்கணிக்க முடியும் என தான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியதை தனது எக்ஸ் பக்கத்தில் கனிமொழி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதி முதல் படி என்று குறிப்பிட்டுள்ள கனிமொழி அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கூறியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் தன் தாயார் பிரேமலதா தான் உண்மையான ஜான்சி ராணி என்றார். எப்படி 2006 கேப்டன் ஒரு ஆண் சிங்கமா சட்டசபைக்குள்ள போனால் அதே மாதிரி 2020 ஒரு பெண் சிங்கமா திருமதி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் எங்க அம்மா சட்டசபைக்குள்ள போங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் தேமுதிக தொண்டர்களை விஜய் ஈர்க்க பார்க்கிறாரா என்ற கேள்விக்கு விஜயகாந்த் தொண்டர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை என்றார். புதுச்சேரியில் கனமழை பெய்தது. தவளக்குப்பம், பாகூர், ஏம்பலம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்த நிலையில் சாலை ஓரங்களில் தண்ணீர் தேங்கியது. கொடைக்கானலில் மிதமான மழை பெய்தது. மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் திடீரென்று ராஜினாமா செய்தார். இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி தரப்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் நாளை காலை 10 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்று எம்பிக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கான வரியை மேலும் அதிகரித்தால் மட்டுமே புதினை வழிக்கு கொண்டு வர முடியும் என அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் ஸ்காட் பெசன் கூறியுள்ளார். ரஷ்யாவிற்கு பொருளாதார ரீதியான அழுத்தத்தை அதிகரித்திருப்பதாக கூறிய ஸ்காட் பெசன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பிற்காக காத்திருப்பதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவிற்கு மேலும் அதிக வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 414 ரன்களை குவித்த இங்கிலாந்து அணி அதிக முறை 400 ரன்கள் எடுத்த அணிகளின் பட்டியலில் இந்தியாவின் சாதனையை சமன் செய்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி 7 முறை 400 ரன்களுக்கு மேல் குவித்துள்ளது. இந்நிலையில் 6 முறை 400 ரன்களுக்கு மேல் குவித்திருந்த இங்கிலாந்து அணி தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் 414 ரன்கள் குவித்ததன் மூலம் இந்தியாவின் சாதனையை சமன் செய்துள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து அணி 342 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 3ஆம் ஆண்டு திருப்பதி திருக்குடைகள் மற்றும் தங்க பாதங்கள் யாத்திரை புறப்பாடு நடந்தது. சந்தப்பேட்டையில் உள்ள சீதாராம ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் திருப்பதி திருக்குடைகள் மற்றும் வெங்கடேச பெருமாள் பாதம் ஆகியவை எடுத்து வரப்பட்டன. அங்கிருந்து சிலம்பாட்டம், பஜனை பாடல்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன.
அறக்கட்டளை தொடங்கினால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி 88 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் பெரம்பலூரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பி மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கப் போவதாகவும் அதில் சேர்ந்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முரளி 88 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பூச்சி தாக்குதலால் கத்தரி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாக்கோட்டை, முத்ராவயல், பெரியகோட்டை, பெத்தாச்சி குடியிருப்பு, பிரிக்கலைக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் கிணற்று பாசனம் மூலம் கத்தரி விவசாயம் செய்கின்றனர். இந்நிலையில் பருவநிலை மாற்றம் காரணமாக இங்குள்ள கத்தரி செடிகளில் பூச்சி தாக்குதல், காய்ப்புழு தாக்குதல் ஏற்பட்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மருந்து 60 ரூபாய்க்கு வாங்கின மருந்துக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் விலை. ஆனால் அந்த மருந்து நல்லா இல்லை. இப்போ உடனே அது எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தாக்க 10 கிலோவுக்கு 2 கிலோ, 1 கிலோ கூட நல்லா தேற்ற முடியலை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 54 வயது நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். 10ஆம் வகுப்பு படித்து வந்த 17 வயது சிறுமி அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்தபோது அவர் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக மருத்துவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் வளத்துறைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவர் சிறுமியை வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து கஜேந்திரனை கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காரின் சன்ரூஃபை திறந்து நின்றிருந்த சிறுவன் தடுப்பு கம்பியில் மோதி பலத்த காயம் அடைந்தார். கார் வேகமாக சென்றபோது அச்சிறுவன் சன்ரூஃபை திறந்து நின்றபடி பயணித்தார். அப்போது சாலையின் முனையில் இருந்த தடுப்பில் சிறுவனின் தலை வேகமாக மோதியது. அதில் அச்சிறுவன் பலத்த காயமடைந்தார். நாட்டின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் டெல்லி பாட்னா இடையே இயக்கப்பட உள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. தீபாவளிக்கு முன்னதாக ரயில் சேவை தொடங்க உள்ளதாகவும் விமான பயணத்தின் போது கிடைக்கும் வசதிகளை ரயில் கட்டணத்தில் மக்கள் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இருந்து பாட்னா வரை பிரயாக்ராஜ் வழியாக ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சி 2வது நாளாக களை கட்டியது. விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து 10 நாட்கள் பூஜை நடைபெற்றது. பிறகு விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய பணி சனிக்கிழமை தொடங்கியது. 2வது நாளாக ஆயிரக்கணக்கான சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. கடற்கரையிலிருந்து படகுகள் மூலமாக பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளை நடுக்கடலுக்கு எடுத்து சென்று கரைக்கப்பட்டன. ஆண்டு பிசிசிஐயின் வங்கி இருப்பு 6000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இது 20,686 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பிசிசிஐயின் வங்கி இருப்பு தொகையில் கூடுதலாக 14,627 கோடி ரூபாய் சேர்ந்துள்ளது. கடந்த நிதியாண்டில் மட்டும் 4,193 கோடி ரூபாய் சேர்ந்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன. ஐபிஎல் தொடர் மூலம் கிடைத்த வருவாயினால் வங்கி இருப்பு அதிகரித்துள்ளது. சென்னையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் புதிய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சங்கர் நிர்வாகிகள் பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சி சென்னை மதுரவாயிலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நடிகர் சங்க தலைவராக பரத், துணைத் தலைவர்களாக ஆதித்யா, ராஜ்காந்த், செயலாளராக நடிகர் ரவீந்தர், பொருளாளராக கற்பகவள்ளி உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர்.